இந்த பிடிச்சிக்கோ. எனக்குங்க சரி, ஆமாம். வாசனை எப்படி வருது? செம்மையாக வருது. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லு. இந்தாங்க நீங்கள் சார். நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? ஹோட்டல் மாதிரி இருக்கா? அவ்வளோதான். ரோசி யாருக்கிட்ட சண்டை போட்டுருக்கு வேறு கூட பூனையா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கலந்து பால் குடிச்சிட்டு போயிடுச்சு ரோசி. நிறைய பூனைகள் அடித்தேன், ஒரு சண்டை போட்டுருக்கு. யாரும் உள்ளே சேர்க்காது நம்ம ரோசி. ஒரு பூனையும் உள்ளே சேர்க்காது. அது மட்டும் தான் இங்கே உட்காரும். வேறு ஏதாவது அச்சைக்கிட்டு சண்டை போட்டு கெடுத்து விட்டோம். ஒரு பல்லி, ஒரு ஓனா உள்ளே எதுவும் வராது. படிக்கட்டில் அடிச்சு சாவச்சிடும். எங்கே போய் ரோசிமா இல்லை வரும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் சும்மா சுதீர்னு அடிக்குது இப்போ சென்னையில். ஆனால் குளிர் இருக்குது, பயங்கர குளிர், செம்ம குளிர். இந்த மார்கழி மாதம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி நோ சிக்கன், நோ ஃபிஷ். இருக்குது. நான் ஒய்ஃப் வந்து சாப்பிட மாட்டோம் பௌர்ணமிக்கு. மருமக பையன்லாம் சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க தானே. அவர் சண்டை போட்டு கீழே பார்த்துட்டு வராதுங்க. ரெண்டு சண்டை போடுது. அது புதுசாக ஒரு பூனை வந்திருக்கு. அந்த பூனை கூட சண்டை போட வந்துருக்கேன். ரோஸ் அங்கே நிற்கும். கீழே கிட்ட போன ஓடு வந்து சூரிய பாத்ரூமில் இப்போ தான் குளிப்பாட்டு வந்தேன். அவன் பாத்ரூம் தான் இருக்கான்னு வெளியே வரணும். அவன் வெளியே வந்த அப்புறம் காமிக்கிறேன். எந்த பூனையும் அதை சேர்க்காது ரோசி. வானம் தெளிவாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கன்னியாகுமரியில் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்து திருவண்ணாமலை இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா இருக்கிறப்போ காலிஃப்ளவரில் ஒரு ரெசிபிலாம் பண்ணுவீங்க, அது பண்ணி காமிங்க சொல்லியிருந்தீங்க. பண்ணிட்டா போச்சு. காலிஃப்ளவர் குருமா, மட்டன் குருமா மாதிரியே இருக்கும் காலிஃப்ளவர் குருமா. அதை நான் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஒன்றும் கிடையாது. ஒரு காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் ஒன்று வாங்கிங்க. 35 ரூபா இருக்கும். வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு, கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இலை, 2 பட்டை. முடிஞ்சுது. சூப்பராக ஒரு மட்டன் குருமா ஸ்டைலில் ஒரு காலிஃப்ளவர் குருமா பண்ணிடலாமா? வாங்க, ஈஸியாக பண்ணலாம். சுலபமாக பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிட்டேன். காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நல்லா சூடாக நல்லா மண்டையாக இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இந்த பீஸ் எடுத்து கொதிக்குதே. அப்பா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸ் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பக்கம் சுடு தண்ணியில் வச்சுருங்க. ஒரு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிடலாம். அந்த கொதிக்கிட்டோம். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய். அரை முடி தேங்காய் தான் போட்டுங்க. தேங்காய் எல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி. இது ஒரு அரை முடி கிட்ட 1/4 முடி இருக்கும். அவ்வளோதான். பண்ணிடலாமா? 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஓகே. இப்போ வந்து 2 பட்டை சொல்லுவாங்களா கட்டை சொல்லுவாங்களா ஏதோ ஒன்று போட்டாச்சு. 2 ஏலக்காய் போட்டாச்சு. 2 கிராம்பு போட்டாச்சு. 2 இலை போட்டாச்சு. இப்போது வெங்காயம், ஆக்சுவலாக இந்த கரண்டி போடக்கூடாது. கட்டையை காணும், கட்டை கரண்டி காணும், சேர முடியாது. இது கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இப்போ 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது பேச்சுலர்ஸ் குருமா கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குருமா மாதிரியே இருக்கும் பாருங்கள். செஞ்ச அப்புறம் காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் அடி பிடிக்க ஆரம்பிக்கல. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ கீழே லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ கொஞ்சோண்டு ஒரு தண்ணி ஊற்ற மட்டும் பார்த்துங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப கம்மி. ஏன்னா இது வதங்கணும் இல்லையா? இந்த தக்காளி மேஷ் ஆகும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு. 3 நாள் சீக்கிரம் வதங்கிடும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா மேஷ் ஆகிடும் பாருங்கள். லைட்டாக தட்டு விட்டாலும் மேஷ் ஆகிடும். மாய்த்தல் கெட்ட கரண்டி கோசமாய் கெட்ட கரண்டி அது இல்லாத கீறதுக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வேக வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்துச்சு இல்லையா? அந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம். நல்லா மண்டையாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எங்கே வச்சாங்க நம்மளுக்கு தெரியாது. நல்லா பெருசாக போட்டுங்க. சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கலாம். நல்லா தட்டி விட்டுடலாம். ஓகே, தட்டி வச்சேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் பென் மிளகாத்தூள். இப்போ நம்மளுக்கு என்ன மசாலா வேணும்? கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, சக்தி ஆச்சியெல்லாம் மாறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டன்னா மட்டன் போட்டுக்கலாம், சிக்கன்னா சிக்கன் போடலாம். எவ்வளோ போடுற மட்டும் பாருங்கள். ரொம்ப கிடையாது, அவ்வளோதான். ரொம்பலாம் கிடையாது. ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு போனாங்க. ரொம்ப போட வேண்டாம். போட்டாச்சு. ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. ஒரு பெரட்டலாம். ஓகேங்களா? இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே நம்ம கொதிக்க வந்துச்சிருக்கோம் இந்த காலிஃப்ளவரை. இன்னும் கொஞ்சம் இதில் கொதன்னு கொதிக்கிட்டோம். இன்னொரு கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி வேணா தண்ணி வச்சுக்கலாம், திக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணுறதால குன்னு சவுண்ட் வந்துனே இருக்கும். மூடிடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். ஏற்கனவே கரண்ட்டுக்கு 2 ஃப்ளக்ஷுவேஷன் ஆச்சு. இங்கே அரைச்சி வச்சுட்டேன் நான். கம்மிட்டுங்களா? தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. மூடிட்டேன். இந்த ஜார் லேட்டஸ்ட்டாக நான் வாங்கினேன். இந்த ஜாரோட விலை 400 ரூபா. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ரிப்பேர் பண்ண போயிருந்தேன். அப்போது எனக்கு வீட்டில் ஒரு ஜார் இருந்துச்சு. அந்த ஜார் ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டேன். 200 நாங்கள். இது எவ்வளோ பண்ண 400 நாங்கள். இது புதுசாக தாப்பான்னு வாங்கி வந்துட்டேன். ஓகே, இது நல்லா கொதிக்கிட்டோம். இதில் எடுத்து வச்சுட்டு வரேன். இப்போ திறந்து பார்த்தா அனல் கேமரா அடிக்கும். ரைட். இப்போ ஓரளவு திக்னஸ் ஆகிருக்கு. காலிஃப்ளவர் நல்லா வந்துட்டுருக்கு. மண்டையாக போட்டதெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். ஒன்று அமைக்க சின்னதாக இருக்குதே. சின்ன பீஸ் வரமாட்டேங்குதே. கடலை ஒரு சின்ன பீஸ் ஒன்று அமைக்க காட்சி. அது எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு தெரியுங்களா? ஒரு தூள் உடையுது பாருங்கள். ஓகே, நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றோம்னா ஆட்டோமேட்டிக் திக்காகிடும் ஒரு கொதியில். ஓகே, இப்போ ஒரு கொதி வருது. ரொம்ப நேரம் கொஞ்சம் கூட திரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்படி காலிஃப்ளவர் குருமா அவ்வளோதான்.
ஆட்டோமேட்டிக் திக்காடிச்சு தேங்காய் ஊற்றணுன்னே. ஆடா ஒன்று கூட மேலே வர மாட்டேங்குது. நான் பெரிய பீஸ் எடுத்து காமிச்சு ஃபோட்டோ எடுக்கலாமா? வா, அவ்வளோதாங்க. காலிஃப்ளவர் குருமா ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவணும். இல்லைங்க வீட்டில், அது போய் வாங்கின்னு வரணும். கருவேப்பில் தான் இருக்குது, கொத்தமல்லியை காணும். சரி விடுங்க, இருக்கிறத சரி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை ஊற்றாருங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். நாய் எங்கே இருக்க? வெளியே இருக்க, அதை எடுத்துன்னு வரேன். இந்த பிடிச்சிக்கோ. எனக்காங்க சரி, ஆமாம். வாசனை எப்படி வருது? செமையாக வருது. சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லு. இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு. நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஹோட்டல் மாதிரி இருக்கா? அவ்வளோதான். செமையாக இருக்குங்க. நானும் வச்சுக்கூடாது. நீ வச்சணும். நீங்கள் வாங்க ஒரு நாள் இனிமேல் செஞ்சு தர, சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அது திஞ்சு போ. தோசை இன்னும் தோசை எடுத்துக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. வாங்க, தோசை காலிஃப்ளவர் குருமா. நம்மளுக்கு ஒரு தோசைனா 1 கப்பு குருமா. அதே மாதிரி தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சட்னி, சாம்பார், குருமா அதிகமாக நான் தொட்டுப்பேன். ஏன்னா அதான் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு லைட்டாக தொட்டா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கேன். இல்லை, காலிஃப்ளவர் மண்டையாக போட்டால் யார் ஞாபகம் வருது? எங்கள் அப்பாவுக்கு காலிஃப்ளவர்லாம் மண்டையாக போடணும். இந்த பாருங்க, இப்படி எடுக்கணும். சூடாக இருக்கும், அப்படியே சாப்பிடுவார் அவர். சூடாக தான் நம்ம சாப்பிட முடியாது. இப்போ செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னு சொல்ல மறந்துட்டேன். சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காலிஃப்ளவர் ரெசிபி போட சொல்லிட்டு போட்டேன். நல்லா சார் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.